இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். 450 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கும் ஏவுகணையை வெற்றிகரமாக சோதனை செய்ததாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலால் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் இந்த சோதனையை பாகிஸ்தான் செய்திருக்கிறது. தரையிலிருந்து தரைக்கு பாயும் இந்த பாலிஸ்டிக் ஏவுகணையின் பெயர் அப்தாலி ஆகும். இது பாகிஸ்தானால் சோன்மியானி ரேஞ்சில் சோதிக்கப்பட்டது. அப்தாலி ஆயுத அமைப்பு என்று அழைக்கப்படும் இந்த ஏவுகணை எக்ஸசைஸ் சிந்து என்ற ராணுவ பயிற்சியின் கீழ் சோதிக்கப்பட்டுள்ளது. இந்திய துறைமுகங்களில் பாகிஸ்தான் கொடி ஏந்திய கப்பல்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பஹல்காம் தாக்குதலை அடுத்து இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் அதிகரித்துள்ளது. தாக்குதலுக்கு பதிலடியாக சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தியது. இதனால் இந்தியாவுடனான அனைத்து வர்த்தகத்தையும் பாகிஸ்தான் நிறுத்தி வைத்தது. இதனைத் தொடர்ந்து பாகிஸ்தானில் இருந்து நேரடி மறைமுகமாக இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இந்திய அரசு தடை விதித்து உத்தரவிட்ட நிலையில் இந்திய துறைமுகங்களில் பாகிஸ்தான் கொடி ஏந்திய கப்பல்களுக்கு தடை விதித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்திய கப்பல்கள் பாகிஸ்தான் செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மோடியும் அமித்ஷாவும் அனுமதி அளித்தால் மனித வெடிகுண்டாக மாறி பாகிஸ்தான் செல்வேன் என கர்நாடக அமைச்சர் ஒருவர் தெரிவித்துள்ளார். சிறுபான்மை நலத்துறை அமைச்சராக இருக்கும் ஜமீர் அகமது கான் என்பவர்தான் ஒரு ஹிந்துஸ்தானி என்றும் பாகிஸ்தான் எப்போதும் நமக்கு எதிரிதான் என்றும் தெரிவித்துள்ளார். தேவைப்பட்டால் இந்தியாவின் சார்பில் தற்கொலைப்படை தாக்குதல் நடத்த தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு எதிராக அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்றும் ஜமீர் அகமது கான் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவி வரும் நிலையில் கர்நாடக அமைச்சரின் இந்த பேச்சு சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தினால் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களை வங்கதேசம் ஆக்கிரமிக்க வேண்டும் என அந்நாட்டு தலைமை ஆலோசகரின் உதவியாளர் பஸ்லூர் ரஹ்மான் பரிந்துரைத்துள்ளார். பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க இந்தியா தயாராகி வருகிறது. பாகிஸ்தானை இந்தியா தாக்கும் நேரத்தில் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களை ஆக்கிரமிக்க சீனாவுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளங்களில் பொறுப்பை உணர்ந்து பேச வேண்டும் என திமுக நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசிய அவர், ஒன்றியங்கள் பிரிப்பு பட்டியலை மாவட்ட செயலாளர்கள் மே 7ஆம் தேதிக்குள் தலைமைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் எனவும், மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள பணிகளில் கவனம் செலுத்த வேண்டும் என தெரிவித்தார். சரியாக செயல்படாதவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்த மு.க.ஸ்டாலின், திமுக அரசின் சாதனைகளை மக்களிடம் அதிகம் கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு நிர்வாகிகளுக்கு தான் உள்ளது என்றும் கூறியுள்ளார். பாஜக அரசின் அதிகார அத்துமீறலுக்கு கண்டனம் உட்பட 4 முக்கிய தீர்மானங்கள் திமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் ஜூன் 1ஆம் தேதி மதுரையில் திமுக பொதுக்குழு கூட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அமலாக்கத்துறை போன்ற அமைப்புகளை அரசியல் பழிவாங்கலுக்கு பயன்படுத்தும் பாஜக அரசின் அதிகார அத்துமீறலுக்கு கண்டனம் தெரிவித்தும் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. திமுகவின் நிர்வாக கட்டமைப்பு வேறு எந்த அரசியல் கட்சிக்கும் கிடையாது என மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் அனைத்து விதமான அச்சுறுத்தல்களையும் செய்து அதிமுகவை பாஜகவை அடக்கிவிட்டதாக விமர்சித்தார். சொந்த கட்சியின் தலைமைக்கே சிக்கல் வரும் என்று இபிஎஸ் பயப்படுவதால் பாஜக கூட்டணியை அவர் ஏற்றுக்கொண்டு விட்டதாகவும் சாடினார். பாஜகவின் அச்சுறுத்தல்களை அரசியல் ரீதியாக எதிர்கொள்வோம் என்றும் முதலமைச்சர் உறுதிபட தெரிவித்தார். நகரப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் மீண்டும் 6 விழுக்காடு சொத்து வரி உயர்த்தப்பட்டுள்ளதாக வெளியான செய்திக்கு தமிழக அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் நகரப்புற உள்ளாட்சிகளில் சொத்து வரி உயர்த்தப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 6 விழுக்காடு சொத்து வரி உயர்த்தப்பட்டது என்றும், செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு சொத்து வரி உயர்த்தப்படவில்லை எனவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது.
அதிமுக பாஜக கூட்டணி அமைத்துள்ள நிலையில் பாஜகவின் மையக்குழு கூட்டம் நடைபெற்றது. 2 நாள் பயணமாக சென்னை வந்துள்ள பாஜகவின் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா காட்டாங்குளத்தூரில் பாஜக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இதில் பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், வானதி சீனிவாசன், பொன் ராதாகிருஷ்ணன், ஹெச். ராஜா உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகளும் 20 மாவட்டங்களைச் சேர்ந்த பாஜக மாவட்ட தலைவர்களும் கலந்து கொண்டனர். 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக எப்படி செயல்பட வேண்டும் என்பது குறித்து ஜே.பி. நட்டா கட்சியினருக்கு பல்வேறு அறிவுரைகளை வழங்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கை கடற்கொள்ளையர்கள் நடத்திய கொடூர தாக்குதலில் நாகை மீனவர்கள் 20 பேர் படுகாயம் அடைந்ததால் மீனவ மக்கள் அச்சத்தில் ஆழ்ந்தனர். கோடியக்கரைக்கு தென்கிழக்கே மீன்பிடித்துக் கொண்டிருந்த அக்கரைப்பேட்டை மீனவர்களை சுற்றி வளைத்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் கத்தி, கம்பு உள்ளிட்ட ஆயுதங்களால் பயங்கரமாக தாக்கியுள்ளனர். பின்னர் மீன்பிடி உபகரணங்கள், செல்போன் உள்ளிட்ட லட்சக்கணக்கான மதிப்பிலான பொருட்களையும் அவர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதனை கண்டித்து வெள்ளம்பள்ளம், செருதூர் மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தம் அறிவித்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே டோல்கேட்டில் கட்டணம் செலுத்த மறுத்த தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் தடுப்புகளை எட்டி உதைத்து ரகளையில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பள்ளிகொண்டா சுங்கச்சாவடிக்கு வந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியினரிடம் ஊழியர்கள் கட்டணம் வசூலிக்க முற்பட்டனர். இதனால் குதித்தெழுந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் எங்களிடமே பணம் கேட்கிறாயா என கூறி சுங்கச்சாவடியை சூறையாடியுள்ளனர். மேலும் டோல்கேட் ஊழியர்களை அடித்து உதைத்ததுடன் தானியங்கி தடுப்புகளையும் எட்டி உதைத்துவிட்டு பணம் கட்டாமலேயே வாகனங்களில் புறப்பட்டு சென்றுள்ளனர். வந்தே பாரத் ரயில்களில் பெட்டிகளின் எண்ணிக்கையை தென்னக ரயில்வே அதிகரித்துள்ளது. பயணிகளின் நலன் மற்றும் கூடுதல் நெரிசலை குறைக்க வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்களில் 4 கூடுதல் நாற்காலி கொண்ட பெட்டிகள் அதிகரிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 16 பெட்டிகளுடன் வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் பயணிகளின் கோரிக்கையை ஏற்று வந்தே பாரத் ரயில் பெட்டிகளின் எண்ணிக்கை அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த புதிய வந்தே பாரத் ரயில்கள் வரும் 8ஆம் தேதி முதல் பயன்பாட்டுக்கு வர இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. நெல்லை இருட்டுக்கடை விவகாரத்தில் 3வதாக பிரேம் ஆனந்த் சிங் என்பவர் உரிமை கோரியதால் அதற்கு நயன் சிங் மறுப்பு தெரிவித்துள்ளார். நெல்லை அல்வாக்கு பெயர் பெற்ற இருட்டுக்கடையை கவிதா என்பவர் நிர்வகித்து வரும் நிலையில் நயன் சிங் 2வதாக உரிமை கோரினார். இந்த நிலையில் 3வதாக உரிமை கோரும் பிரேம் ஆனந்த் சிங் என்பவருக்கு நயன் சிங் மறுப்பு தெரிவித்து அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த அறிவிப்பில் இருட்டுக்கடையை நீண்ட நாள் நிர்வகித்து வரும் கிருஷ்ண சிங்கிற்கும் அவரது அண்ணன் பேரன் பிரேம் ஆனந்த் சிங் என்பவருக்கும் எந்தவித தொடர்பு இல்லை என்றும், இருட்டுக்கடை தொடர்பாக பிரேம் ஆனந்த் சிங் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் உண்மை இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் மரண வழக்கில் துப்பு துலக்க முடியாமல் சிபிசிஐடி போலீசார் திணறி வருகின்றனர். கடந்த ஆண்டு மாயமானதாக தேடப்பட்டு வந்த ஜெயக்குமார் பாதி எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். இந்த வழக்கு நெல்லை சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்றப்பட்ட நிலையில் இது தொடர்பாக அரசியல் தலைவர்கள், உறவினர்கள் என இதுவரை 150 பேருக்கு சம்மன் அனுப்பப்பட்டு 110 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் அவரது செல்போன் அழைப்புகளை ஆய்வு செய்ததில் 3 பேர் மீது வலுவான சந்தேகம் எழுந்துள்ளதாக சிபிசிஐடி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஓராண்டாக இழுத்தடிக்கப்பட்டு வந்த வரும் வழக்கில் திருப்பம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் மே மாதம் கோடை விடுமுறை வழங்க கோரி அங்கன்வாடி ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன் ஒரு பகுதியாக சென்னையில் குழந்தை வளர்ச்சி திட்ட இயக்குநர் அலுவலகம் முன்பாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள அங்கன்வாடி ஊழியர்கள் தமிழகத்தில் காலியாக உள்ள 21,000 பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும், மே மாதம் முழுவதும் கோடை விடுமுறை அளிக்க வேண்டும், உணவு தயாரிக்க செலவினத்தை அதிகப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். தன்னை கொலை செய்ய சிலர் திட்டமிட்டிருப்பதாக மதுரை ஆதீனம் அளித்த பேட்டியால் பரபரப்பு ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் SRM கல்லூரியில் நடைபெற்ற சைவ சித்தாந்த மாநாட்டின் துவக்க விழாவில் பங்கேற்ற மதுரை ஆதீனம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். உளுந்தூர்பேட்டை அருகே காரில் வந்து கொண்டிருந்த போது தொப்பி தாடியுடன் வந்த நபர் ஒருவர் தனது வாகனத்தை இடித்து தன்னை கொலை செய்ய முன்றதாக அப்போது அவர் பரபரப்பு தகவலை வெளியிட்டார். சென்னை செனாய் நகர் அருகே டாஸ்மாக் கடையை மூட வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்திய தமிழக வெற்றிக் கழகத்தினரை போலீசார் கைது செய்தனர். தமிழகத்தில் பள்ளி, கல்லூரிகள் மற்றும் மருத்துவமனைகள் அருகே இயங்கும் மதுபான கடைகளை அகற்ற வலியுறுத்தி தாவேகாவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அரசுக்கு எதிராக பதாகைகள் ஏந்தி முழக்கம் எழுப்பியவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர்.
சென்னையிலிருந்து இலங்கைக்கு செல்லும் விமானத்தில் வெடிகுண்டு இருப்பதாக இமெயில் மூலம் மிரட்டல் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை விமான நிலையத்திலிருந்து இலங்கைக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் 286 பயணிகளுடன் புறப்பட தயாராக இருந்தபோது விமானத்தில் 5 தீவிரவாதிகள் இருப்பதுடன் வெடிகுண்டு வைத்திருப்பதாக சென்னை விமான நிலைய ஆணைய அலுவலகத்திற்கு இமெயில் வந்துள்ளது. அதற்குள் அந்த விமானம் கொழும்புவில் உள்ள விமான நிலையத்தில் தரையிறங்கியது. இதனையடுத்து விமானிக்கும் கொழும்பு விமான நிலையத்திற்கும் தகவல் அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து தீவிர சோதனை நடத்தப்பட்டது. தேமுதிக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனகை முருகேசன் அதிருப்தியில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்ட தேமுதிக செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான அனகை முருகேசன் விஜயகாந்த் மன்றம் தொடங்கிய காலத்திலிருந்து அவரோடு பயணித்து வந்தவர் ஆவார். விஜயகாந்த் கட்சி தொடங்கிய பின் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளராக இருந்து வருகிறார். செங்கல்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக 2011ஆம் ஆண்டு தேர்வு செய்யப்பட்டவர். தற்போது தனக்கு கட்சியில் எந்தவித முக்கியமான பதவியும் வழங்கப்படாததால் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. வருகிற 5, 6ஆம் தேதிகளில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்னிந்திய வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் காற்றின் திசை மாறுபடுவதால் இன்றும் நாளையும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், அதேபோல 5, 6ஆம் தேதிகளில் கோவை, நெல்லை, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நாளை அக்னி நட்சத்திரம் தொடங்க இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆண்டுதோறும் மே மாதம் 4ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை 25 நாட்கள் அக்னி நட்சத்திரம் என்று அழைக்கப்படும். இந்த கத்திரி வெயிலின் காலத்தில் தமிழ்நாட்டின் பல இடங்களில் வெயில் அதிகமாக அடிக்கும். இந்த நிலையில் கடந்த மார்ச் மாதத்திலிருந்தே கோடை வெப்பம் 100 டிகிரிக்கு மேல் பதிவாகி வரும் நிலையில் கத்திரி வெயில் தொடங்க உள்ளதால் பொதுமக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். 2025-26ஆம் கல்வியாண்டுக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாளை பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5:20 மணி வரை நடைபெற உள்ளது. நாடு முழுவதும் 23 லட்சத்திற்கும் அதிகமானோர் தேர்வு எழுத உள்ள நிலையில் தமிழகத்தில் 1.5 லட்சம் மாணவர்கள் இந்த தேர்வை எழுத உள்ளனர். சென்னை, மதுரை, திருச்சி, நெல்லை உட்பட 31 மாவட்டங்களில் தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. திருப்பத்தூர், தென்காசி, ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி உட்பட 7 மாவட்டங்களில் நீட் தேர்வு மையங்கள் அமைக்கப்படவில்லை. கூடுதல் தகவல்களை neet.nta.nic.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம். நாளை நீட் தேர்வு நடைபெறவுள்ள நிலையில் கடந்த ஆண்டு நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக மாணவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆள்மாறாட்டம், வினாத்தாள் கசிவு முறைகேடு தொடர்பாக சிபிஐ தேசிய தேர்வு முகமை விசாரணை மேற்கொண்டது. அதன்படி 2024-25ஆம் கல்வியாண்டுக்கான 14 மாணவர்களின் சேர்க்கையை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. விதிமீறல்களுக்கு உடந்தையாக இருந்த 26 MBBS மாணவர்கள் உடனடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். கோத்தகிரியில் தொடங்கிய காய்கறி கண்காட்சியை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். கோடை விழாவின் முதல் நிகழ்ச்சியான 13வது காய்கறி கண்காட்சியை நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் உள்ள நேரு பூங்காவில் மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீர் தொடங்கி வைத்தார். இந்த கண்காட்சியில் 2.5 டன் காய்கறிகளால் ஆன பல்வேறு வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதனைத் தவிர திருவண்ணாமலை, தேனி, ஈரோடு மாவட்ட தோட்டக்கலைத்துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள அரங்குகளில் பல வகையான காய்கறிகளும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. கோடை சீசனையொட்டி குன்னூர் மேட்டுப்பாளையம் மலைப்பாதை இன்று முதல் ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டுள்ளது. கோடை சீசன் தொடங்கியுள்ளதால் நீலகிரி மாவட்டத்தை நோக்கி சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் படையெடுத்து வருகின்றனர். இந்நிலையில் மலைப்பாதைகளில் போக்குவரத்து நெரிசல் மற்றும் விபத்துகளை தவிர்க்கும் வகையில் குன்னூர் மேட்டுப்பாளையம் மலைப்பாதை இன்று முதல் ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டுள்ளது. மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகை நோக்கி வரும் வாகனங்கள் குன்னூர் மலைப்பாதை வழியாகவும், உதகையிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வாகனங்கள் கோத்தகிரி வழியாக செல்ல வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. காதலித்து திருமண வாழ்க்கையில் இணைந்த இளைஞரை 10 ஆண்டுகளுக்கு பிறகு பெண் வீட்டார் பழித்திருத்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. தஞ்சாவூர் 8 புலிக்காடு பகுதியைச் சேர்ந்த கலியமூர்த்தி என்ற இளைஞர் மகாலட்சுமி என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டுள்ளார். பட்டுக்கோட்டையில் வாழ்க்கை நடத்தி வந்த இந்த தம்பதி 2 மாதங்களுக்கு சொந்த ஊர் திரும்பியிருக்கின்றனர். இந்நிலையில் தாய் வீட்டில் இருந்த தனது மனைவி மகாலட்சுமியை காண சென்ற கலியமூர்த்தியை எவ்வளவு தைரியம் இருந்தால் எங்கள் வீட்டு பெண்ணை அழைத்து சென்று இருப்பாய் என கூறி சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த கலியமூர்த்தி தஞ்சை மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.
சமயபுரம் அருகே கள் விற்பனை அமோகமாக நடப்பதாக பகீர் கிளப்பும் வீடியோ ஒன்று வெளியாகி இருக்கிறது. திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே பனை மரங்கள் அதிகம் உள்ள பகுதிகளில் சட்டவிரோதமாக கள் விற்பனை செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. உப்பாறு பகுதியில் கள் விற்பனையில் ஈடுபட்ட இளைஞர்கள் சிலர் வியாபாரி மற்றும் வாகன ஓட்டிகளிடம் கள் வேண்டுமா, மிகவும் குறைந்த விலையில்தான் என பேசும் வீடியோ ஒன்று வெளியாகி இருக்கிறது. அப்போது வண்ணா கோயில் பகுதியிலிருந்து கள் இறக்கப்படுவதாகவும் அதனை 25 கிலோமீட்டர் கொண்டு வந்து உப்பாறு பகுதிகளில் விற்பனை செய்வதாகவும் அந்த இளைஞர்கள் தெரிவித்துள்ளனர். சிவகிரியில் நிகழ்ந்த இரட்டை கொலையின் எதிரொலியாக தோட்டத்து வீடுகளை கணக்கெடுக்கும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். ஈரோடு மாவட்டம் சிவகிரி அடுத்த மேக்கரையான் தோட்டப் பகுதியில் ராமசாமி, பாக்கியம் தம்பதியை மர்ம நபர்கள் கொலை செய்து நகைகளை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்நிலையில் பெருந்துறை பகுதியில் உள்ள தோட்டத்து வீடுகளை போலீசார் கணக்கெடுக்க தொடங்கியுள்ளனர். மேலும் அங்கு வசிப்பவர்கள் வெளிமாநிலத்தை சேர்ந்தவர்களா, உள்ளூர் நபர்களா என்ற விவரங்களையும் சேகரித்து வருகின்றனர். சூலூர் அருகே நகைக்கடைக்குள் திடீரென புள்ளிமான் புகுந்ததால் கடை ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சியடைந்தனர். கோவை மாவட்டம் சோமனூர் அருகே காரணம்பேட்டை பிரதான சாலையில் உள்ள நகைக்கடையில் காவலாளி கண்ணாடி கதவை திறந்தபோது திடீரென கொம்புகளுடன் கூடிய புள்ளிமான் ஒன்று கடைக்குள் புகுந்தது. இதனால் கடை ஊழியர்கள் உள்ளிட்டோர் அதிர்ச்சியடைந்தனர். சிறிது நேரம் அங்குமிங்கும் ஓடிய அந்த புள்ளிமான் பின்னர் கடையை விட்டு வெளியேறியது. தண்ணீர் தேடி ஊருக்குள் வரும் மான்கள் திருநாய்கள் துரத்துவதால் மான் கடைக்குள் புகுந்திருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெம்மேலி கடற்கரையில் ஒதுங்கிய குடிநீர் குழாயை 3 நாள் போராட்டத்திற்கு பிறகு கடலில் நகர்த்தும் பணி வெற்றிகரமாக முடிவு பெற்றது. நெம்மேலி கடல்நீர் குடிநீராக்கும் திட்டத்தில் பயன்படுத்தப்படும் குழாய் ஒன்று வியாழக்கிழமையன்று கரை ஒதுங்கியது. இதனைத் தொடர்ந்து 1500 அடி நீளமுடைய அந்த குழாய் பொக்லைன் எந்திரம் மூலம் 2 நாட்களாக கடலுக்கு நகர்த்த முயற்சித்து 3வது நாளாக கடல் சீற்றம் குறைந்த நிலையில் வெற்றிகரமாக நகர்த்தப்பட்டது. அதிகார வர்க்கத்தின் அடக்குமுறையால் வார்டு மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியவில்லை என்று திமுக பிரமுகர் சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ள பதிவால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி 19வது வார்டு திமுக கவுன்சிலர் காளீஸ்வரியின் கணவரான பாஸ்கரன் என்பவர் இந்த பதிவை வெளியிட்டுள்ளார். மாவட்ட நெசவாளர் அணியில் பொறுப்பில் உள்ள இவர் ஆளும் கட்சியை சார்ந்து இருந்தும் எந்த பணிகளையும் சிறப்பாக செய்ய முடியவில்லை எனவும் அரசியல் களத்தில் சதுரங்க ஆட்டத்தால் பெரும் மன உளைச்சலுக்கு உள்ளாகியிருப்பதாக கூறியுள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் 14 வயது சிறுமியை மதமாற்றம் செய்ய முயற்சி செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஊஞ்சாவேலாம்பட்டி பகுதியைச் சேர்ந்த சுரேன் புனிதவதியின் 14 வயதான மகள் பள்ளிக்கு சென்றபோது நர்ஸ் பவானி என்பவர் மாணவியை வேனில் கடத்தி சென்று சின்னாம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ராஜ்நகரை சேர்ந்த ஜெபக்கூட்டம் நடத்தி வரும் பாதிரியார் செல்வகுமாரிடம் ஒப்படைத்துள்ளார். அங்கு சிறுமியை மிரட்டி ஜெபம் செய்ய வைத்துள்ளதை அறிந்து பெற்றோர்கள் மற்றும் விவேகானந்தா சேவை மைய நிர்வாகிகள் குழந்தையை மீட்டதுடன் செல்வகுமார், நர்ஸ் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்தனர். மதுரை சித்திரை திருவிழாவிற்காக ராமநாதபுரத்திலிருந்து அழைத்துச் செல்லப்பட்ட பூம்பு மாடுகளை பொதுமக்கள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். மதுரையில் நடைபெறும் சித்திரை திருவிழாவிற்கு ராமநாதபுரம் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் ஆண்டுதோறும் பூம்பு மாட்டுடன் செல்வது வழக்கம். அந்த வகையில் நடப்பாண்டு திருவிழாவை முன்னிட்டு ராமநாதபுரம் சக்கரக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த பேச்சியம்மாள் குடும்பத்தினர் தங்களது வளர்ப்பு மாட்டிற்கு பட்டாடை அணிவித்து மேள வாத்தியங்களுடன் அழைத்துச் சென்றனர். அப்போது இசைக்கேற்றாற் போல மாடுகள் ஆடி அசைந்து சென்ற காட்சியை பொதுமக்கள் ஆர்வமுடன் கண்டுகளித்தனர். சிறுவில்லிபுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தேங்காயின் கொள்முதல் விலை குறைந்ததால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சிறுவில்லிபுத்தூர், வத்திராயிருப்பு சுற்றுவட்டார பகுதிகளில் தென்னை விவசாயம் பிரதானமாக செயல்பட்டு வருகிறது. இங்கு விளையும் தேங்காய்கள் கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்த நிலையில் 15 ரூபாய்க்கு கொள்முதல் செயல்பட்டு வந்த தேங்காய் தற்போது ₹1 குறைந்து 14 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்பட்டது. இதனால் தென்னை விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். தூத்துக்குடியில் கடும் விலை உயர்வையும் பொருட்படுத்தாமல் பொதுமக்கள் ஆர்வமுடன் மீன்களை வாங்கிச் சென்றனர். மீன்பிடி தடை காலம் காரணமாக 1000க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கடலுக்கு செல்லாத நிலையில் சிறிய படகுகளில் சென்ற மீனவர்களின் வலைகளில் சீலா, ஊளி, பாறை போன்ற பல்வேறு வகையான மீன்கள் சிக்கின. எனினும் மீன்களின் விலை சற்று அதிகமாக இருந்தாலும் பள்ளி விடுமுறை என்பதால் விலையை பொருட்படுத்தாமல் பொதுமக்கள் மீன்களை அதிக அளவாக வாங்கிச் சென்றனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே மலை கிராம பகுதியில் திடீரென சூறாவளி காற்றுடன் கூடிய மழை பெய்ததால் வீடுகள் சரிந்து விழுந்தது.
வாழப்பாடி அடுத்த ஆலப்பாட்டி பகுதியில் சூறாவளி காற்றுடன் மழை வெளுத்து வாங்கியது. அரை மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்த மழையால் அப்பகுதியைச் சேர்ந்த பழனிசாமி என்பவரது தகர கொட்டகை வீடு சாய்ந்து விழுந்தது. இதில் இடிபாடுகளுக்குள் சிக்கி பழனிசாமி மற்றும் அவரது மனைவி காயமடைந்தனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அருகே நடைபெற்ற பாரம்பரிய மீன்பிடி திருவிழாவில் ஏராளமான மக்கள் பங்கேற்றனர். வேங்கைப்பட்டி கிராமத்தில் உள்ள வெட்டுக்கண்மாயில் நடைபெற்ற திருவிழாவில் 1000க்கும் மேற்பட்டோர் கண்மாயில் இறங்கி ஊத்தா, கூடை உள்ளிட்ட மீன்பிடி உபகரணங்களை கொண்டு முறையாக பாரம்பரிய போட்டி போட்டு மீன்களை பிடித்தனர். இதில் கட்லா, விரால் உள்ளிட்ட மீன்களை பிடித்து பொதுமக்கள் உற்சாகமடைந்தனர். மதுரையில் கள்ளழகர் சித்திரை திருவிழாவையொட்டி 1000 பொன் சப்பரம் அமைக்கும் பணி தீவிரமடைந்துள்ளது. சித்திரை திருவிழா பெருந்திழாவிற்கான பணிகள் தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக 1000 பொன் சப்பரம் அமைப்பதற்கான பணிகள் தீவிரமடைந்துள்ளன. கோடை விடுமுறை கொண்டாட வந்த சுற்றுலா பயணிகளால் கொடைக்கானல் பகுதி முழுவதும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு கோடை விடுமுறையை கொண்டாட ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்தனர். இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. மும்பை பயங்கரவாத தாக்குதல் குற்றவாளி ராணா கையெழுத்தை பதிவு செய்த டெல்லி பாட்டியாலா ஹவுஸ் நீதிமன்றத்திற்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் கொண்டு வரப்பட்டார். மும்பை தாக்குதல் குற்றவாளி ராணா அமெரிக்காவிலிருந்து இந்தியா அழைத்து வரப்பட்டார். இந்தியா வருவதை தவிர்க்க ராணா அமெரிக்க உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். ஆனால் அது தள்ளுபடி செய்யப்பட்டது. அமெரிக்கா, இந்தியா இடையே உள்ள நாடு கடத்தல் ஒப்பந்தத்தின் காரணமாக 16 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் இந்தியாவில் பிடியில் சிக்கினார். திருப்பதி தேவஸ்தான சேவைகள் குறித்து கருத்துக்கள் தெரிவிக்க QR குறியீடு முறை அமல்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருமலை திருப்பதியில் பல இடங்களில் QR குறியீடு வசதி செய்யப்பட்டுள்ள நிலையில் அதனை மொபைல் மூலம் ஸ்கேன் செய்தால் தேவஸ்தானம் கருத்து கேட்பு பக்கம் திறக்கப்படுகிறது. இதில் பக்தர்கள் தங்கள் பெயர்களை பதிவு செய்த பின் அன்னதானம், சுகாதாரம், கல்யாண காட்டா, லட்டு, பிரசாதம், உடைமைகள், தரிசனம், அனுபவம், வரிசை அறைகள் போன்ற பல்வேறு பிரிவுகளை தேர்ந்தெடுத்து கருத்துக்களை தெரிவிக்கலாம்.